நம்ம வந்து மார்கேஜ் வாங்கினா நீங்கள் வந்து போடுற காசுக்கு மேலே ஒரு 25% போடுறாப்புல அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது சேவிங் அக்கௌண்ட் தானே அப்படின்னு தோணுது. இதுக்கு ஏன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்? the thing is இது ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் 1 இயர் கிரைட்டீரியா. அடுத்து 1 இயர் முடிஞ்சிருச்சுன்னா எனி டைம் யூ கேன் பிரேக் டு பை த ஹவுஸ். கவர்மெண்ட் 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கான பெனிஃபிட்டை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கார்த்திக் வந்து இப்போ வந்து 30 வயசுல போட ஆரம்பிக்கிறாரு. 40 வயசுல அவர் வந்து வீடு வாங்கணும். அவர்கிட்ட வந்து 4000 போட்டிருந்தாருன்னா 10 இயர்ஸ்ல 40,000 இருக்கும். பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 1000, செகண்ட் இயர்ல ஒரு 1000, தேர்ட் இயர்ல ஒரு 1000, அது வந்து ஒரு 1000 அதுவும் இருக்கும், which is 50,000. இல்ல எனக்கு இப்போதைக்கு வீட்டுக்கு வாங்குறதுக்கு அந்த காசு வேண்டாம். ஓகே, நான் வந்து அதை யூஸ் பண்ணலன்னு சொன்னா அதை திருப்பி எடுத்து எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடியுமா? கவர்மெண்ட் கொடுக்குற இந்த 25%ஐயும் தாண்டி இண்டிவிஜுவல் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. 3%, 3.25ன்னு அது இருக்கும். கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு 4000 போடுறாங்க, வைஃப் 4000. இப்போ இந்த வைஃப் 4000 போடுறாங்க, அவங்களும் வேலையில் இருக்கணுமா இல்லை டிபெண்டாக வீட்டில் இருந்தால் ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஒரு மார்கேஜ் வீடியோ போட்டோம். சாரி, நான் எல்லாருக்கும் சாரி சொல்லிடுறேன், ஏன் தப்பு. நாங்கள் 2 எபிசோடாக எடுத்திருந்தோம். எபிசோட் எபிசோட் 1, 2 அப்படின்னு எடுத்திருந்தோம். ஒரு மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. நாங்கள் என்னென்னா 2 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோம். இதுக்குள்ளார என்ன ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றிட்டாங்க. ரேட் சேஞ்சஸ்லாம் நடந்து போச்சு. ஸோ ரியலி சாரி. அது அப்டேட் பண்ணி ஒரு வீடியோ, ஒரு எபிசோட் டெஃபினட்டாக இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று போட போகிறோம். அதை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. இப்போ நம்ம 2வது எபிசோடு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்னென்னா இந்த லீசா பொண்ணுன்னு ஒரு பொண்ணு, அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா நம்ம வந்து மார்கேஜ் வாங்கினா நீங்கள் வந்து போடுற காசுக்கு மேலே ஒரு 25% போடுறாப்புல அப்படின்னு கேள்விப்பட்டோம். இந்த லீசாவை பற்றி ஃபுல்லாக பேசணும். நிறைய மக்கள் நிறைய சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்துச்சு. நம்ம ஐசான்னு கேட்டோம், லீசான்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க, இவங்க வந்து பெஸ்ட் டைரக்ட் ஃபைனான்ஸ்லேருந்து நம்ம லாவண்யா வந்திருக்காங்க. லாவண்யா ஃபுல் நேம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? லாவண்யா ஜேவியர் ராஜ். லாவண்யா ஜேவியர் ராஜ். பல கிளைண்ட்ஸ், ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து 2 அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதுக்கு மேலே போயிட்டுருக்கா? அப்போ 2 அவார்ட் வின் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பெஸ்ட் மார்கேஜ் அட்வைசர் அவார்ட், அதுக்கப்புறம் ஹைலி கமெண்டபிள் மார்கேஜ் அட்வைசர் அவார்ட். அது முடிச்சுட்டு இப்போ வேற அடுத்து நம்ம த டைம்ஸ் மேகசினில் வேற வி ஆர் அப்பியரிங். நைஸ். ஸோ பாருங்க, ஒரு டைம் நம்ம வீடியோ எடுக்க வேற லெவல் அவார்ட்ஸும் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. கங்க்ராட்ஸ், இன்னும் நிறைய நீங்கள் வின் பண்ணணும். அண்ட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம மக்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கும் நிறைய பேருக்கு நல்ல ரேட்ஸும் நல்ல மார்கேஜஸும் வாங்கி கொடுத்தது ரொம்ப நன்றி. இப்போ டைரெக்டாக நம்ம இப்போ வந்து லீசா பற்றி பேசணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக. இன்றைக்கி நான் திரும்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தா நான் வந்து வந்த டைம்லேயே நான் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி வந்து ஒரு 100,000 கையில் வர லெவலில் இருந்திருக்கும். அது தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இன்னுமே வர ஜென்ரேஷன்ஸ், இன்னுமே வர ஆளுங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், டெஃபினெட்லி. ஸோ ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டெல் மீ. ஓகே, டெல் அஸ். ஃபர்ஸ்ட் லிசானா லைஃப் டைம் ஐசா. இதுக்கு முன்னாடி அதோட ஈக்குவலண்ட் வெர்ஷன் ஆஃப் ஹெல்ப் டு பை ஐசான்னு வச்சுருந்தாங்க இது கவர்மெண்ட். அதுதான் இப்போ வந்துட்டு ஒன்லி லைஃப் டைம் ஐசா மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐசா. ஸோ ஐசானா என்னன்னா இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு, அதாவது ஐசாவில் வந்துட்டு உங்களுக்கு வர்ற சேவிங்ஸ்லேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அதில் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஐசாவும் இருக்குது. அதில் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்போதும் சரி, கேபிட்டல் கெயின்ஸும் சரி, ஸ்டாக்ஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் விற்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு வர கேபிட்டல் கெயின்ஸ்லையும் டேக்ஸ் கிடையாது. ஸோ டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் சேவ் பண்ணணும்னா பண்ண வேண்டியது ஐசாவில் தான் போடணும். என்ன நம்ம இப்போ ஐசாவோ டேக்ஸ் ஃப்ரீனோடனே தப்பு நம்ம போய் 100K போட்டுருவோம். அதனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றதுக்காக எவ்ரி இயர் மேக்ஸிமம் 20,000 தான் போட முடியும். 20,000 போடலாம். ஆமா, அந்த அது எப்படி வேணாலும் இருக்கலாம். கேஷ்ல இருக்கலாம்,
இல்லை ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஐசாவாக இருக்கலாம், இன்க்ளூடிங் நம்ம இப்போ பார்க்க போகிற லிசா லைஃப் டைம் ஐசா அதுவாக இருக்கலாம். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாம் சேர்த்து ஒரு இயருக்கு 20,000. இப்போ மேபி நெக்ஸ்ட் இயர் கூட பேங்க் கவர்மெண்ட் கூட்டலாம். ஸோ அதுதான் லிசான்றது. ஸோ இதுல வந்துட்டு இப்ப நீங்க அந்த ஐஎஸ்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் சொன்னீங்களா? ஆமா, ஐசா இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இப்போ இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்னா நம்ம ஊர்ல கேட்க இது சேவிங் அக்கவுண்ட் தானே அப்படின்னு தோணுது. இதுக்கு ஏன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன இது சேவிங்ஸ் அக்கவுண்ட்? The thing is, இது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? என்ன கான்செப்ட் இது? என்னன்னா இப்போ இது லைஃப் டைம் ஐசால பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயும் இப்போ ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸில் ஒரு அலவன்ஸ் கொடுத்துட்டான். என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது அதை விற்றீங்கன்னா. அப்போ ஒரு ஹோம் வாங்குகிறோம், ஒரு ஹோம் பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போது அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் லைஃப் டைம் ஐசா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஃப் யூஆர் 18 years old, you are eligible to save into லைஃப் டைம் ஐசா. அதாவது ஆரம்பிக்கலாம். அதாவது லைஃப் டைம் ஐசா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 39 இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்கணும். அது வந்து எது வரைக்கும் சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா until age of 50 you can save. 50க்கு மேலே சேவ் பண்ண முடியாது. இதுதான் வந்துட்டு அதோட பேசிக் லிமிட்டேஷன்றது இது மட்டும்தான். இன்னும் ஒரு லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடு வாங்குறதுக்கு மட்டும்தான் சொன்னேன் இல்லையா? அப்போ வீட்டு வேல்யூவை வந்துட்டு லிமிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு நம்ம வந்து ஒரு 450,000 வரைக்கும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ அப் டு 450, 451ன்னு போனால் கூட லைஃப் டைம் ஐசா வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள். யூ ஹாவ் டு பே பேக் வாட் த கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் டு யூ. இதில் என்னன்னா, கவர்மெண்ட் நீங்கள் வந்து என்ன போடுறீங்களோ, எவ்வளவு சேவ் பண்ணுறீங்களோ, மேக்ஸிமம் 4,000 ஒரு வருஷத்துக்கு லிசால மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் 4,000 சேவ் பண்ணலாம். அப்போ 4,000 மேக்ஸிமம் சேவ் பண்ணீங்கன்னா 25% பேங்க் இது கவர்மெண்ட் எவ்வளோ போடுவாங்கன்னா அதில் ஒரு 25% 1,000 pounds போடுவாங்க. இப்போ 400 pounds சேவ் பண்ணீங்கன்னா 100 pounds போடுவாங்க, 500 pounds ஒரு வருஷம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இருக்காரு, எக்ஸாம்பிள் ஒரு பையன் நம்ம ஊர் பையனை கார்த்திக்னு வச்சுக்கோங்க. கார்த்திக் வந்து இப்போ வந்து 30 வயசுல போட ஆரம்பிக்கிறாரு. 40 வயசுல அவர் வந்து வீடு வாங்கணும். ஓகே. ஸோ 30 வயசுல 10 years போட்டிருக்காரு. மேக்ஸிமம் போடுறாரு, வருஷம் 4,000 போடுறாரு. ஆமாம். அப்போ 10 years ஆகும்போது அவர் வந்து ஒரு வீடு வாங்கும்போது அவர்கிட்ட வந்து 4,000 போட்டிருந்தாருன்னா 10 yearsல 40,000 இருக்கும். ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 1,000, செகண்ட் இயர்ல ஒரு 1,000, தேர்ட் இயர்ல ஒரு 1,000, அது வந்து ஒரு 1,000 அதுவும் இருக்கும், which is 50,000. அவருக்கு மட்டும் இல்லாம ஒருவேளை அவர் கல்யாணம் ஆயிருந்தாருன்னா ஒய்ஃபுக்கும் போட்டிருப்பாரு இல்லையா? சோ அதுவும் சேர்த்து வரும். சோ 100,000 100K. சோ 100K வருதுன்னு வைங்க. இந்த 100K இப்போ வந்து அன்னைக்கு வீடு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வராருன்னா இப்போ அந்த 100K எப்படி எடுப்பாங்க, என்ன இது ப்ராசஸ்ஸு? ரெண்டு விஷயம் எனக்கு கேட்கணும். ஒன்று சொன்னீங்க, இல்லை எனக்கு இப்போதைக்கு வீடுக்கு வாங்குறதுக்கு அந்த காசு வேண்டாம், ஓகே, நான் வந்து அதை யூஸ் பண்ணலன்னு சொன்னால் அதை திருப்பி எடுத்து எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடியுமா? ஓகே, நான் கையில் எடுத்துக்கிற யூஸ் பண்ணிக்குவா அப்படின்னு எனக்கு வேறு எதுக்கோ தேவைப்படுது, அதை எடுத்துக்க முடியுமா? ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ வாங்கும்போது என்ன ப்ராசஸ் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேது, எப்போ வாங்குறது. ஸோ ரெண்டையும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சினாரியோ, வீடு வாங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, உங்கள்கிட்ட என்ன பண்ணுவோம்? ஆமா, என்னன்னா இது இன்னொன்று என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த லிசா ஸ்கீம்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு மட்டும்தான், அதுவும் வீடு வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க வீடு வாங்குறதுக்கு அதுவும் அந்த 450க்குள்ள வரல அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லை, அதை வந்து எனி டைம் பிரேக் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்க அவங்க கொடுத்த அந்த 25 திருப்பி கொடுக்கணும். கொடுக்கும்போது ஜாஸ்தியா வேற கொடுக்கணும். அதுதான் இதுல பிரச்சனை. அது நிறைய பேர் சொல்றது இல்ல, அது நிறைய பேர் தெரியாது. இது ChatGPT-ல போட்டா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் வரும். இன்னும் நம்ம சொல்ல போற விஷயம் தான் அதுல வராது. என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 4,000 நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு 1,000 pounds கொடுக்குறாங்க. ஓகே, சோ இப்போ உங்கள்ட்ட 5,000 இருக்கு. கவர்மெண்ட் திருப்பி கொடுனா 1,000 கொடுக்க முடியாது. நீங்க என்ன கொடுக்கணும்னா, நீங்க என்ன வாங்கியிருக்கீங்களோ அதுல 25%, which is 1,250. சோ கொடுக்கும்போது அது எக்ஸ்ட்ராவாவே நம்ம கொடுக்கிற மாதிரி இருக்கும். சோ என்ன இந்த வாழைப்பழம் ஒண்ணு இங்க இருக்கு, வேற எங்க? ஆமா, கரெக்ட்டான பர்பஸ்க்கு அத நம்ம யூஸ் பண்ணனும். கரெக்ட்டான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலனா அதுல இந்த எல்லாம் டவுன் சைடு இருக்கு. இப்போ வந்து ஓகே, அத நான் ஆக்சஸ் எனக்கு திடீர்னு அந்த மணி வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நிமிஷம் கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கோ அந்த அமௌண்ட்ல இருந்து 25% கவர்மெண்ட் கொடுக்கும். சோ அந்த ஹோல்சமா எடுத்துக்குவாங்க, ஃபுல்லா எடுத்துக்குவாங்க. ஹோல்சமா தான் எடுப்பாங்க. இன் which case அது நீங்க எடுத்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அதை பிரேக் பண்ணணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்க யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா, ஓகே எனக்கு லைஃப் டைம் ஐசாவை பத்தி புரிஞ்சிருச்சு, அது எனக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ அடுத்து எங்க போகலாம், யார் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா எல்லா பேங்க்ஸும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எல்லா பேங்க்ஸோட சேர்த்து இண்டிவிஜுவல் ப்ரொவைடர்ஸும் இருக்காங்க. ஸோ நிறைய இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட் ப்ரொவைடர்ஸ் ஐசா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா,
கவர்மெண்ட் கொடுக்குற இந்த 25%ஐயும் தாண்டி இண்டிவிஜுவல் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. 3%, 3.25ன்னு அது இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் முதல்ல யார் யாரெல்லாம் கொடுக்குறா, யார் எனக்கு ஹையராக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறா அப்படின்றதையும் பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் உங்களோட ஐசாவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ஐசா ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த மணியை அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணும்போது அது ஓகே வீடு வாங்க போகிறோம் அப்படின்போது ஃபஸ்ட்டு மார்ட்கேஜ் அட்வைசர்கிட்ட உங்களோட லைசாவை பற்றி பேசிடுங்க. ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் உங்களுக்கு 1 ஃபுல் இயருக்கு அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து 25% கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, அடுத்து இன்னும் 2 மாதத்தில் வாங்க போகிறீங்க, 1 இயர் முடிஞ்சுன்னா டபால்னு இன்னொரு 4000 வச்சுருந்தீங்கன்னா திருப்பி போட்டுருங்க. ஏன்னா 1 இயர் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே அதை எனி டைம் நீங்கள் பிரேக் பண்ணலாம். கவர்மெண்ட் அந்த காசுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 25 கொடுக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4000 ஒரு வருஷம் இருந்திருக்கும், கவர்மெண்ட் உங்களுக்கு 1000 கொடுத்துருக்கும், 5000 ஆயிரும். நெக்ஸ்ட் 1 மந்த் இருந்தால் கூட நீங்கள் 1 மந்த் 4000 போட்டு வச்சா கூட அதுக்கான ஒரு 1000 பவுண்ட்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ 2000 லாபம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் 1 இயர் கிரைட்டீரியா. அடுத்து 1 இயர் முடிஞ்சிருச்சுன்னா எனி டைம் யூ கேன் பிரேக் டு பை த ஹவுஸ். கவர்மெண்ட் 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கான பெனிஃபிட்டை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 இயர் எடுத்துட்டாங்க, ஜனவரி வரும்போது ஜனவரி டு ஜனவரி அப்போ ஜனவரி வரும்போது வந்து இப்போ 5000 வந்துச்சு அக்கௌண்ட்டில். ஏன்னா 1 இயர் கரெக்டாக ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் சொன்னீங்க. அப்போ வந்து இவங்க வந்து மார்ச்சில் வீடு வாங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மார்ச்சில் வீடு வாங்க பிளான் பண்ணுறாங்கன்னா வேற ஏதாவது ஒரு மீன்ஸ்ல கூட பணம் ஈவன் உங்க ஃபேமிலியில இருந்து கூட gift கொடுத்திருப்பாங்க. அந்த gift ஜனவரில நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்க, டக்குனு தூக்கி ஐசால போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 1000. சூப்பர். அது ஒரு மாசம் அப்படிலாம் இல்ல, அப்படி ஓகே 1 மந்த் ஃபுல்லா இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் 1 இயரை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் உங்களுக்கு இருந்தாவே சோ அந்த இயருக்கு ஒரு 4000, அதுக்கு மேல போட முடியாது. ஓகே, ஒரு வருஷத்துக்கு லிமிட்டேஷன் 4000 தான். சூப்பர் சூப்பர். சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அது ஈஸியா இருக்கும். இன்னொன்னு, உங்களோட சாலிசிட்டர் கிட்ட முன்னாடியே ஐசால இருந்து தான் எனக்கு வந்துட்டு என்னோட டெபாசிட் வருதுன்றதை சொல்லிருங்க. அதே நேரம் உங்க ஐசா ப்ரொவைடர் கிட்டயும் நீங்க பேசணும். என்ன பேசணும்? ஏன் பேசணும்? என்ன ரீசன்? ஒன்றும் இல்லைன்னா இப்போ ஒவ்வொரு ஐசா ப்ரொவைடர் ஒவ்வொரு மாதிரி அந்த மணியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேர் ஆர் சிச்சுவேஷன்ஸ் வேர் அப்பதான் அவங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காரு. எப்படியும் நம்ம ஐசால தானே போட்டிருக்கோம், அதனால நமக்கு எப்படியும் போய் கேட்டோம்னா ஒரு 2 நாள்ல மணி கொடுத்துட மாட்டாங்களா, நம்ம மணி தானே ஆக்சசிபிள் நினைப்பாங்க. ஆனா அதுக்கான பேப்பர் ஒர்க், அதுக்கான டைம் பீரியட்னு ஒவ்வொரு லீசா ப்ரொவைடரும் ஒவ்வொரு டைம் பீரியட் வச்சிருக்காங்க. we have seen cases where and the lisa provider has said it will take at least 2 weeks to release the money. அப்ப என்னாச்சு, கம்ப்ளீஷன் பக்கத்துல வந்துருச்சு, கம்ப்ளீஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் 3-4 டேஸ்ல இருக்கு. மணி கேட்டு சாலிசிட்டர் ரைஸ் பண்ணா நீங்க முன்னாடியே ரைஸ் பண்ணியிருக்கணும், எனக்கு 2 months ஏர்லியராகவே இதெல்லாம் நீங்க ரைஸ் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து queries வந்து அதுக்கப்புறம் அந்த மணி ரைஸ் பண்றது 2 weeks தள்ளி போனதுனால மார்ட்கேஜுமே அந்த கம்ப்ளீஷனுமே 2 weeks தள்ளி போன கேசஸ் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எப்போவுமே முன்னாடியே கேட்டு வச்சுருங்க. கம்ப்ளீஷன் டைமில் உடனே மணி ரிலீஸ் பண்ணிடுவீங்களா, இல்லை எனக்கு அது லேட் ஆகுமா, இது எல்லாமே கேட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஏர்லியராகவே பிளான் பண்ணுங்க. எல்லா இடத்துலையுமே பேசி வச்சுட்டா போதும். ஏன்னா லிசா ப்ரொவைடருக்கும் தெரியும் தட்ஸ் ஒன்லி ஃபார் யுவர் ஹவுஸ்ன்னு. முன்னாடியே இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டாலும் அவன் தப்பாக நினச்சிக்க போகிறது இல்லை. ஸோ எல்லா கொஷின்ஸும் முன்னாடியே கேட்டு வச்சுருங்க. அது மணி ரிலீஸ் பண்ணுற டைமையும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து 10 இயர்ஸ் ஸ்பேனில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் வந்து திடீர்னு இந்த இது சொன்னீங்க, நான் முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு வருஷம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு மந்த்லேயே கார்த்திகோட கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 சேவ் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் மந்த்தில் இன்னொரு 4000 8000 சேவ் பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் மந்த் முடியும் போதே 13th மந்த்தில் அவங்களுக்கு 2000 கையில் கவர்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா வரும்னு சொன்னீங்க. ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான் நீங்க வெயிட் பண்ணி அந்த 1000 பவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 13th மந்த்ல நீங்க ஒரு தடவை போட்டோனே அந்த மந்த் எண்ட், அதாவது ஒரு வருஷம் ஒரு மாசம் முடிஞ்சாவே கவர்மெண்ட் வந்து 1000. இப்போ இந்த சிங்கிளா இருக்கிறதுனால கார்த்திகோட விஷயம் சிங்கிள் கேஸ்ல கேக்குறோம். இப்போ வைஃப் வந்தப்போ நம்ம சொன்னோம் 100,000 வரும்னு. அதுல இப்போ வந்து வைஃப் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4000 அலௌட். கண்டிப்பா. அவங்க டிபெண்டன்ட்டா இருக்காங்க, வேலை பார்க்கலன்னா அலௌடா? கண்டிப்பா, அப்பயும் அலௌட். ஓ அப்படியே. ஏன்னா இது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் தானே. சோ அதனால இதுக்கு நீங்க வேலைக்கு போயிருக்கணும், இந்த பர்టిక్యులர் வீசால தான் இருக்கணும்னு கிடையாது. சோ எனி வீசால இருக்கிறவங்க, அதே நேரம் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த லிசால போடலாம். இப்போ ஹஸ்பண்ட் போடுறாங்க, அவங்க போடுறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஒய்ஃப் போடலாம்.
ஹஸ்பண்டுக்கு எப்படி 25% கிடைக்குதோ அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் 25% கிடைக்கும். நம்ம பேசுன மாதிரி ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டை வாங்கிடலாம். 25% ஆஃப் அது வரைக்கும் எவ்வளவு சேர்த்துருக்காங்களோ 25% வாங்கிடலாம். அந்த 25%ன்றது மேக்ஸிமம் 1000 pounds, ஏன்னா 4000 மேக்ஸிமம் போட முடியும். அப்போ 13th மந்த்ல நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 4000 போட்டீங்க அப்படின்னா அப்பவே 1 மந்த் முடிஞ்ச உடனேயே ஒரு 1 மந்த் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு திருப்பியும் வந்துட்டு ஒரு 1000 pounds கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1000 pound, 13th மந்த்ல திருப்பி ஒரு 1000 pounds. ஸோ ஹஸ்பண்டுக்கு ஒரு 2000, ஒய்ஃபுக்கு ஒரு 2000 ஃப்ரீயா வந்துடும். சூப்பர். இப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க நல்லா பிளான் பண்ணணும்னா சூப்பராக இப்போ வந்து இன்னைக்கு என்ன நம்ம எதில் ஏப்ரல் இருக்கும், ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் அடுத்த மேல இவங்க வாங்கணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் டு ஏப்ரல் வந்து 1 இயர் முடிக்கிறாங்க. 8,000 + 10,000 கையில் இருக்கு. மேல வந்து 2 பேரும் 4000 போடுறாங்க. 10,000னா அப்புறம் வந்து 18,000 வந்துருது. அதுக்கு 2000 வந்து அப்போ 20,000. அப்போ கவர்மெண்ட் 4,000 அப்போ கிடைக்குது. ஆமா, பெட்டர் வந்துட்டு எய்ம் ஃபார் இப்போ ஏப்ரல்னா மே இல்லாம ஜூன் ஃபர்ஸ்ட். ஜூன். ஓகே, தட்ஸ் கிரேட்ல. சூப்பர். இது யாரும் சொன்னதே இல்லையே. ஆமா. அப்போ 4000 வந்து எக்ஸ்ட்ராவா கையில வருது. அது which is a big thing. 13 to 14 month rule அவ்வளவுதான். ஓகே, அது வந்து எல்லாருக்கும் பெரிய விஷயமா இருக்கு. எல்லாருக்கும் பெரிய விஷயம். ஏன்னா இது நிறைய பேர் கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இயர் நான் 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் வந்துருச்சு, ரெண்டாவது இதுக்கும் 1 வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்வாங்க. அது நான் ஏன் இப்பதான் வச்சிருக்கீங்களே எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நீங்க இதையும் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு தான் டைம் இருக்கு, எக்ஸ்ட்ராவா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 வருமேன்னு நான் கேட்டா எல்லாருமே இல்ல அப்புறம் அதுக்கு 1 இயர் வெயிட் பண்ணும் கிடையவே கிடையாது. செகண்ட் இயர்ல இருந்து உங்களோட ரூலே 1 month ரூல் தான். அப்போ எந்த இயர்ல இப்போ 10th இயர் பண்ணும்போது கூட 10th இயர் முடிக்கும் போது இன்னும் 2 மாசம் எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 2000 எடுக்கலாம். which is like a right way to do it. ஆமா, until they reach 50 they can do it. Super, very nice. என்ன அதை கரெக்டாக அந்த வீடுக்குன்னு யூஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் 60க்கு மேலே தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பென்ஷன் ஃபண்ட் மாதிரி இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்பயுமே அது பெனிஃபிட் தான். ஏன்னா they are giving 25%. வேற எதுலையுமே உங்களுக்கு ரிட்டர்ன் 25% கிடைக்காது. வேற எந்த இதுலயும் இந்த டைம் லிமிட்ல தான் இருக்கேன் அப்படின்றவங்க சும்மாவே கூட போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு பேங்க் அதுல 3% எக்ஸ்ட்ரா கொடுப்போம், அது இன்னும் எக்ஸ்ட்ரா காசு வரும். ஆமா ஆமா, எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வேற வரும். இன் which case it's good. நம்ம எல்லாரும் இத வந்து பண்ணலாம். சூப்பர் சூப்பர். சோ லீசா பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த இது கேட்டிருப்பீங்க, இவ்வளோ எக்ஸ்டென்சிவா யாருமே இதை பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ இதை தவிர லீசால வேற ஏதாச்சும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க கரெக்டாக சொன்னீங்க, சாலிசிட்டருக்கு முன்னாடியே சொல்லணும், இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த டிலேஸ்லாம் வரக்கூடாது, எல்லாத்துலயும் இன்டிமேட் பண்ணணும்னு. உங்ககிட்ட வந்தா நீங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட வரும்போதே ஆரிஜின் ஆஃப் டெபாசிட் என்னன்னு கேட்போம். ஆரிஜின் ஆஃப் டெபாசிட் கேட்கும்போது லீசா அப்படின்ட்டாங்கன்னாவே இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் முன்னாடியே சொல்லிடுவோம். பிகாஸ் வி ஹவ் சீன் அ லாட் ஆஃப் கேஸ். ஸோ எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ இன்ஃபார்ம்டு ஐடியா, யூ வில் டேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன். உங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரியும். எனி டைம் வந்து அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக முடிச்சிருவோம். கரெக்டாக ஒரு லீசான்னு சொல்லிட்டு அதுவும் எந்த ப்ரொவைடர்னு சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. அந்த ப்ரொவைடர் இப்படி தான் பண்ணுவாங்க, ஸோ இங்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்களே அட்வைஸும் கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒரு வீடு வாங்கும் போது பிளானிங் வந்து ஓகே 1 இயர்க்கு அப்புறம் பண்ணலாம், இது ப்ரீ பிளானிங் சொல்லலாம், ப்ரீ பிளானிங் ஸ்டேஜ்னு. இது தெரியும் போது 1 இயர் வந்து அப்படி செய்கிறதுக்குள்ளே பறந்து போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஒருத்தவங்க ப்ரீ பிளானிங்னு வரும்போது இதெல்லாம் உங்கள் இதில் இருக்குமா, செக்லிஸ்ட்டில் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்களால முடியும் அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்துட்டு இந்த சேவிங்ஸ் பிளானை யூஸ் பண்ணுங்கள். என்ன முடியுதோ யூஸ் பண்ணுங்கள். லிசா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் நார்மல் ஓகே இதில் 4000 தான் லிமிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் ஐசாவில் கூட போடுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. ஏன்னா அதுலேருந்து வர ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும், பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகாது. ஐசா இஸ் ஆல்வேஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் சேவிங். நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா தேர் இஸ் ஆல்சோ பர்சனல் அலவன்ஸ். அது யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. என்னன்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எல்லாருக்குமே தேர் இஸ் அ பர்சனல் அலவன்ஸ். எப்படி நம்ம வந்து இன்கம்ல ஃபர்ஸ்ட் 12,570 டாக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ், அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் பேசிக் ரேட், ஹை ரேட் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரியே நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் இஃப் யூ ஆர் அ பேசிக் ரேட் டாக்ஸ் பேயர் உங்களுக்கு வந்துட்டு 1000 pounds அலவன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹையர் ரேட் டாக்ஸ் பேயர்னா 500 pounds வரைக்கும் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கு. ஸோ 500 pounds வரைக்கும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் உங்களோட இன்கம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் அன் அலவன்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சூப்பர் சூப்பர். ஸோ குட். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்லி யாராச்சும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இப்போ லாஸ்ட் எத்தனை இயராக பண்ணியிருக்கீங்க? many years. இந்த லீஸாவை நிறைய பேர் உங்க ஆளுங்க யூஸ் பண்ணிருக்காங்க, பெனிஃபிட் சூப்பர். நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. கரெக்ட் டைம்ல அதை நாங்க எடுத்து கொடுத்ததுனால ஹாப்பி கிளையன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர். ஓகே கூல். ஸோ லீஸாவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன பேச போறோம்?
அடுத்து வந்துட்டு நம்ம கமர்ஷியல் பார்ப்போம். பை டு லெட் நிறைய கிளையன்ட் கேட்டாங்க என்கிட்ட, நீங்க வந்து ரெசிடென்ஷியலை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, பை டு லெட்டை பத்தி எங்களுக்கும் ஏதாவது சொல்லுங்கன்னு. அதுல நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு, அதை பத்தியும் ஒரு தடவை தனித்தனியா பேசுவோம். அதுலயே நிறைய ஜானர்ஸ். ரெண்டு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஒன்று பை டு லெட்டை பற்றி தனியாக பேசுவோம், ப்ளஸ் இது என்ன கமர்ஷியல் பற்றி பேச, இன்னொரு மூணாவது இது நம்ம கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷன் பற்றி, கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனும் பேசணும். ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.